நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் சந்தோஷங்கள் இருக்குதோ இல்லையோ, துக்கங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நிறைய சேலஞ்சஸ், நிறைய பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனைன்னு வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்போம். என்னப்பா இது ப்ரெஷராக இருக்குது, ஏன் சேலஞ்சஸாக இருக்குது, ஏன் வாழ்க்கை மட்டும்தான் இப்படி இருக்கா, எப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் நம்மளை அடின்னு அடிக்குது, எங்கே போனாலும் நம்மளை அணைக்கட்டுறாங்களே, எந்த பக்கமும் நம்மளால் நகர முடியலையே, இந்த பிரச்சனைகள் போகவே போகாதா? படித்தா பிரச்சனை, வேலைக்கு போனால் பிரச்சனை, வீட்டில் இருந்தால் பிரச்சனை, எத்தனை பிரச்சனைகளை ஒரு மனுஷன் ஹேண்டில் பண்ணுறது? இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இதிலேருந்து எப்படி வெளிவர்றது? வாழ்க்கையில் எப்பவுமே சந்தோஷம் இருக்கவே இருக்காதா? இப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக தான் இந்த எபிசோட் உங்களுக்காக வரப்போகுது. ஸோ பிரச்சனைகளை, உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய சேலஞ்சஸை எப்படி டேக்கிள் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதில் ஹேண்டில் பண்ணி அதிலேருந்து வெளிவந்து ஒரு அருமையான வாழ்க்கையை தொடர்வது எப்படி? இந்த விஷயங்களை தான் இந்த எபிசோடில் நீங்கள் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நண்பா நண்பி உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற வாழ்க்கை, இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படியே கஷ்டமாக போனால் கூட கண்டிப்பாக எல்லாமே சீக்கிரமே மாறும். நீங்கள் பாட்காஸ்ட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, கண்டிப்பாக உங்களுக்கான டிப்ஸை நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். உங்களோட சப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா. அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், இந்த பாட்காஸ்ட்டை முழுக்க உங்களுக்காக என்னோடய டைமிங்கை எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ரீயாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதனால் எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சந்தோஷம், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை என்னால் ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 150வது எபிசோடு அடுத்த எபிசோடில் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம டாபிக்குள்ளே சீக்கிரமே போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேள்விகள், உங்களோட கமெண்ட்ஸு, உங்களோட தாட்ஸு, உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எனக்கு எழுதி அனுப்பலாம். மேலும் நீங்கள் என்னை டைரெக்டாக கனெக்ட் பண்ணலாம், டைரெக்டாக என் கூட பேசவும் செய்யலாம். RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ நம்ம அடுத்த 150 எபிசோடு பண்ண போகிறோம். 150th எபிசோடு வந்து ரொம்ப ஸ்பெஷல் எபிசோடாக இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம யாராவது ஒரு லிசனரோட பேசலான்னு இருக்கேன். ஸோ அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் என் கூட பேசணும், உங்களோட குரல் இந்த பாட்காஸ்ட்டில் இடம்பெறணும் அப்படின்னா மறக்காமல் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. ஸோ நான் கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டாபிக் நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா உங்களுக்கு இருந்தாலும் அதையும் எழுதி அனுப்புங்க, நம்ம பேசலாம். ஓகே, நம்ம டக்குன்னு குயிக்காக நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10 ways to overcome challenges, problems in our life அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம வந்து நிறைய கஷ்டங்களையும் இல்லை சந்தோஷத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு சில நேரங்களில் நமக்கு ஏன்டா அந்த பிரச்சனை வருது, ஏன் நமக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் மட்டுமே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபரன்சஸ் இருக்கும், ப்ரையாரிட்டிஸ் இருக்கும் லைஃப்பில். அவங்களோட சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுற விதங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் ஆனால் நம்ம காமனாக ஜெனரிக்காக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கை பாடங்கள், நிறைய பேரோட எழுத்துக்கள்லேருந்து இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அந்த டிப்ஸை தான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற நேரங்களில் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியாக சூப்பராக இருக்குது, இது என்ன வாழ்க்கடா அப்படின்ற மாதிரி மாறும். அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மேக் அ பிளான் சொல்லுவாங்க. எல்லா நேரங்களையுமே நம்ம ஒரு பிளான் இல்லாமல் லைஃப், எனக்குலாம் ஒன்றும் பிளானே தேவையில்லப்பா, நான் பாட்டுக்கு வாழ்வேன் அப்படின்ற மாதிரி வாழலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனால் இருந்தாலும் நீங்கள் நினச்ச மாதிரி நிறைய ரிஸ்க்ஸை அவாய்ட் பண்ணி வாழணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை யோசிங்களேன். நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, நம்ம குடும்பத்தில் என்ன அன்சர்டைனிஸ் இருக்க போகுது, ஃபேமிலியில் இந்த உலகத்தில் என்ன அன்சர்டைனிட்டி இருக்குன்னு தெரியாது. அது முக்கியமாக கோவிடுக்கு அப்புறம் எல்லாமே அன்சர்டைனிட்டியாக ஆயிடுச்சு. அதாவது ஒரு நினைப்புத்தன்மை இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி நேரங்கள் நம்ம பிளானே இல்லாமல் நம்ம மாட்டுக்கு நம்ம வர்ற காசெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி வந்து நம்ம சேவிங்ஸ் இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம ஜாப் லாஸ் பண்ணுறோம், இல்லை நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதில் எப்படி நம்ம வந்து அதை கடக்க முடியும்? அது ரொம்ப கஷ்டம் தானே. நம்மை சார்ந்தவர்களையும் காப்பாற்றோன்னா ஒரு சின்ன பிளானிங் இருக்கணும். நம்ம ஃப்யூச்சரை பெருசாக பிளான் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் நம்ம ப்ரெசண்ட்டையும்
நம்ம ப்ரெசென்ட்னால நம்ம ஃப்யூச்சருக்கு என்ன அவுட்கம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ நீங்கள் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, ஸோ உங்களுக்கு நாளைக்கு எப்படி அமைய போகுதுன்னு ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாமல் சிம்பிளாக அதுக்கு என்னென்ன பண்ணலாம். பேசிக்காக மணியை சேவ் பண்ணலாம், நாளைக்கு தேவையான ஸ்கில் செட்டை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு என்ன தேவைன்றதை லைட்டாக ரிசர்ச் பண்ணி அதுக்கான டிகிரிஸை நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணும்பொழுது உங்கள் லைஃப்பில் அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. ஸோ ப்ரிப்பேரே இல்லாமல் டபக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறது, ஒரு வெள்ளம் வரப்போது அந்த ஏரியாவில் நம்ம வீடை கட்டுறோம்னா அது வந்து எவ்வளோ பெரிய ரிஸ்க் பார்த்தீங்களா. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அதை டேக்கிள் பண்ணிக்கலாம். அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ ரெண்டாவது பார்த்தோன்னா நோ யூ ஆர் நாட் அலோன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எல்லா பேரும் நிறைய பேர் மனசு நம்ம இருக்கும், எனக்கு மட்டும் தான் பிரச்சனை நடக்குது, நான் மட்டும் தான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் தான் இந்த உலகத்தில் வாரியர் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்படி இல்லைங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க, உங்களோட சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குள்ளேயுமே இந்த பிரச்சனை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஓன் பிரச்சனை இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அவங்க வெளியில் சிரிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம மட்டும் இப்படி கஷ்டப்படுறோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ரெஷர் ஆகாதீங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. அது உண்மையே கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் மட்டும் அலோன் கிடையாது. சும்மான்னு பார்த்தோன்னா ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், யூ ஆர் நாட் அலோன். ஸோ யூ கேன் ஃபைண்ட் ஹெல்ப். ஸோ நிறைய இடங்களில் இந்த மாதிரி பாட்காஸ்ட் மூலமாகவோ இல்லை நிறைய புக்ஸ் மூலமாகவோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எழுதியிருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் நடந்த சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் வந்து ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், நம்மளோட ரொம்ப லவ்டு ஒன்றும் நம்மளுக்கு இல்லை ஸ்ட்ரேஞ்சராக இருக்கலாம், இல்லை மென்டாராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஏன் அவங்கக்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்கக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஹெல்ப் கேட்டுட்டு அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கூட கேட்கலாம். அட்வைஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நல்ல ஒரு ஆலோசனை கேட்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நண்பனாக நான் இருக்கேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் ஆலோசனை கொடுப்பதற்கான நிறையா ரிசர்ச் பண்ணி நிறைய ஸ்டடீஸ் பண்ணி உங்களுக்கான அந்த டிப்ஸ் எல்லாம் தான் தொடர்ந்து இந்த பாட்காஸ்ட்டில் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, நண்பி. ஸோ அதுக்கு ஃபீல் யுவர் ஃபீலிங்ஸ் சொல்லுவாங்க. என்ன ஃபீல் யுவர் ஃபீலிங்ஸ்? ஸோ உங்களோட ஃபீலிங்ஸை எங்கேயுமே போகவே கிடையாதுங்க. ஸோ உங்களோட எனர்ஜி, உங்களோட பாசிட்டிவ் எல்லாமே உங்களுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை நீங்கள் ஃபீல் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களோட ஃபீலிங்ஸை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். அதாவது நல்ல வெல்விஷராக இருக்கக்கூடிய ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய சோகங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ரைட் டவுன் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்க. நீங்கள் உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் ரைட் டவுன் பண்ணும்பொழுது அதுக்கு ஈஸியான சொல்யூஷன் கொடுக்கும். அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான உங்கள் மைண்ட் இருக்குது. எழுதும் போதே ஐயோ பிரச்சனை இருக்கான், இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கலாம் சொல்லிட்டு உங்கள் ஆள் மனதே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும். ஓகே, இது இப்படி டேக்கிள் பண்ணலாம், இந்த பிரச்சனை இப்படி ஃபேஸ் பண்ணலாம், இல்லை நம்ம அந்த பணத்தை இப்படி அரேஞ்ச் பண்ணலாம், இல்லை நம்மளோட ஸ்டடீஸை, நம்மளுடைய மைண்டை நல்ல ஒரு நியூ ஜாப்பை நம்ம இப்படி தேடலாம் அப்படின்ற மாதிரி எல்லா டைரெக்ஷன்லேருந்து உங்கள் மைண்ட் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் ரைட் டவுன் பண்ணலாம், இல்லை நல்ல நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் அக்செப்ட் சப்போர்ட்டு. ஸோ ஹெல்ப் வந்து ஒரு சைட் ஆஃப் த காயின். ஆனால் அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சில நல்ல நண்பர்கள் வந்து வில்லிங் டு சப்போர்ட்னா அப்புறம் அக்செப்ட் பண்ணுங்கள். ஒரு சில இடங்களை நினைப்போம், நம்ம இவன் என்னத்தை நமக்கு சப்போர்ட் பண்ண போகிறான், நம்ம இவன் கொடுத்தாப்புல என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சில நேரம் யோசிப்போம். நமக்கு ஈகோ இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைங்க. நம்ம ஹெல்ப் கேட்குறோன்னா அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த ஹெல்ப்பை அக்செப்ட் பண்ணுறதுல எந்த ஒரு தயக்கமோ இல்லை வருத்தமும் இருக்கக்கூடாதுங்க. சில டைமிங்கில் நீங்கள் அக்செப்ட் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு நேரங்களில் நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஹெல்ப் அதர்ஸ், இதுதான் அடுத்த காயின். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, வாட் யூ கிவ் இஸ் வாட் யூ கெட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நேரங்களில் நீங்கள் அன்பை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அன்பை பெறுவீங்க, வெறுப்பை கொடுக்குறீங்கன்னா வெறுப்பை பெறுவீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஹெல்ப் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது, ஒரு டஃப் டைமில் இருக்கும்போது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு அதுலேருந்து என்ன பாடத்தை கற்றுக்கிட்டீங்க, மற்றவங்க அதை கோத்ரூ பண்ணும்போது நீங்களே கூட போய் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் போகும்போது, உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும்போது அவங்க வாலண்டியராக வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திங்க் பிக்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே உங்களை வந்து ரொம்ப ஸ்மாலாக உங்களுக்கு ஃபெயிலியரை வந்து ஒரு பயத்தை காமிச்சு, ஸோ எந்த மாதிரி டிசிஷனை மேக் பண்ணாமல் எல்லா ஃபெயிலியர் கண்டினியூவாக துரத்தி நீங்கள் எப்போயுமே ஐயோ என்னால் முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சிறுமையான எண்ணங்களோட நம்ம வாழ்க்கையே தொடர்ந்துக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸோ எப்போயுமே ஒரு கிரேட் திங்ஸை வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண போகிறீங்க. நீங்கள் எந்த ரிஸ்க்னாலும் எடுத்து லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாழ போகிறீங்க. ஸோ எந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்தால் கூட நீங்கள் எப்போவுமே பெருசாக திங்க் பண்ணுவீங்க. உங்களை வந்து ரொம்ப கிரேட்டாக நீங்கள் உங்களை நினைப்பீங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க. அப்படின்ற மாதிரி எப்போயுமே திங்க் பிக்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் கரெக்டான ஒரு நல்ல இமேஜினேஷன், உங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கைக்கு அமையும். ஸோ அதனால் உங்கள் தாட்ஸை எல்லாத்தையும் நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு போவாங்க. நிறைய நேரங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அப்போ அதை டப்புன்னு ஸ்டாப் பண்ணுறதுக்கு நல்ல விஷயங்கள்
விஷயங்களை நினச்சி பாருங்கள், நல்ல விஷயங்களை உங்கள் மைண்டில் போட்டு பாருங்கள். அது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை ரொம்ப பிக்காக எப்பயுமே பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கவே செய்யும். ஏன்னா நீங்கள் நினைக்கிறத நோக்கி தான் நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க, நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு நினச்சதை உங்களுக்கு எடுத்து கொண்டு வரும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் மைண்ட் செட்டை, இது ஆல்வேஸ் நான் சொல்கிறது தாங்க. ஸோ உங்களுடைய ரியாலிட்டி, உங்கள் ரியல் லைஃப்பை நீங்கள் சூப்பராக பாசிட்டிவாக கொண்டு போகணும். நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் நினைக்கணும். ஸோ எப்பயுமே டைம் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ நிறைய டைமிங்கில் எடுத்து உங்களை பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ எந்த கஷ்டத்தில் எப்படிப்பா பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுனா, ஸோ கஷ்டம்தாங்க, பட் ஸ்டில் அதுலேயும் ஒரு பாசிட்டிவாக நீங்கள் கண்டுபிடிச்சி பாசிட்டிவான நோக்கத்தோட பாசிட்டிவாக முன்னேறும் போது உங்களை எந்த நெகட்டிவ் தாட்ஸும் உங்களை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் டோன்ட் கிவ் அப். எதுக்கு கிவ் அப் பண்ணணும்? ஸோ எவ்வளோ சேலஞ்சஸ் ரைஸ் பண்ணாலும், ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் எப்போவுமே ரேஸில் ரன் பண்ணிகிட்டே இருங்க. பெர்சிஸ்டன்ஸ் எ ஹியூஜ் கீ டு ஓவர் கமிங் சேலஞ்ச் சொல்லுவாங்க. பெர்சிஸ்டன்ஸ். ஸோ எவ்வளவு தொடர்ந்து நீங்கள் முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி இது எனக்கு வேணும், எவ்வளவு அழுது எனக்கு இது வேணும், இதை நான் பண்ணியே தீரணும் அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் சேலஞ்சை வச்சுட்டு பண்ண போகிறீங்க. ஸோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்னேறணும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயராக அதில் விடாப்பிடியாக நீங்கள் முன்னேறணும். உங்களுடைய அந்த விடாப்பிடித்தனத்தை இதில் காமிங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி டவுன் டைமிங்கில் இருக்கும்போது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் நீங்கள் எதுக்காக நீங்கள் இதை போராடிக்கிட்டு இருக்கீங்க மறக்காமல் நீங்கள் தொடர்ந்து திருப்பி அரைஸ் ஆகி திருப்பி எழுந்து ஓட ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சிறப்பான கண்ணோட்டத்தையும் சிறப்பான ஓட்டத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்மார்ட் நாட் ஹார்ட் சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே நிறைய பேர் ஒர்க் ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஒர்க் ஹார்ட்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 18 மணி நேரம் உழைக்கிறது என்னங்க உங்களுக்கு யூஸ் இருக்குது? அதை தவிர நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண போகிறீங்க? எவ்வளவோ ஸோ எப்பவுமே ஸ்மார்ட்டர் பீப்புள் ஆல்வேஸ் லைக்கபிள், ஆல்வேஸ் சக்ஸஸ் ஆவாங்க. ஸோ நீங்கள் ஸ்மார்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஹார்டாக ட்ரை பண்ணுறதோ ஸ்மார்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே ரிசர்ச் பண்ணுங்கள். ஒரு வேலையை நம்ம இப்படிலாம் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் பண்ணால் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கான அந்த வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய எடுக்கும்போது, ஸோ நிறைய ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கான வாழ்க்கை அமைய தான் ஆரம்பிக்கும். இந்த 10 டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதெல்லாம் கடைசி டிப்ஸ் மாதிரி ஒர்க் ஸ்மார்ட் நாட் ஹார்ட் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஸ்மார்ட்டராக நீங்கள் மாறி உங்கள் ப்ராப்ளத்தை, உங்களுடைய சேலஞ்சஸ் வரக்கூடிய இல்லை வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இல்லை இப்போக்கூடிய எல்லாத்தையுமே சமாளிக்கலாங்க. இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா? உங்களோட தாட்ஸ் என்ன, கமெண்ட்ஸ் என்ன, உங்களோட ஃபீட்பேக் என்ன, இது எல்லாத்தையும் RGMN_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன் உங்களோட ஃபீட்பேக்கை பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த எபிசோடு 150th எபிசோட் வந்துட்டோம். அந்த 150th எபிசோடில் என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம், இல்லை நீங்கள் அதில் பேசலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஒரு லிசனரோட யாரோட பேசலாம்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதில் கலந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சினா நீங்கள் என்ன பண்ணணும்னா RGMN_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு எழுதி அனுப்புங்க. நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன், நம்ம பேசலாம் அடுத்த எபிசோடில். ஸோ உங்களோட பேசுகிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேச முடியல அப்படின்னா உங்களோட அந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எழுதி அனுப்பலாம். அந்த கேள்விகளை நம்ம எபிசோடாக பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு எபிசோடில், அடுத்த 150th எபிசோடில் நான் உங்களோட பேச போகிறேன். அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தால் எல்லாம் சமாளித்து உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடர்வதற்கு வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ மனோ. இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சூப்பராக, சந்தோஷமாக, நிம்மதியாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். JK நண்பா, நன்பி. மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணலாம், சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மக்களை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். நண்பா, நன்பி உங்ககிட்ட தான். JK நண்பா, நன்பி.